ஹாய் சகோஸ், வணக்கம். கதைக்கெல்லாம் வாங்க. இன்னைக்கு கதையில் பார்த்தீங்கன்னா, 2 நண்பர்களுக்கான அற்புதமான ஒரு கதை. ஆனால் என்னென்னா, அது ஒரே ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கதையை நான் சொல்கிறேன். சுவாரஸ்யமாக கேளுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கதைக்கான டாபிக் 2 நண்பர்கள். ஒரு நண்பனோட பேர் லக்கி, இன்னொரு நண்பனோட பேர் சாபம். இவங்க 2 பேருமே உயிர் நண்பர்கள். இவங்க 2 பேருமே கிராமத்துக்குள்ளே ஒன்றா போகிறப்போ கிராமத்து மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன லக்கி, சாபத்து கூட போயிட்டுருக்க அப்படிம்பாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவனோட பேர் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அவனோட கேரக்டரும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஊர் மக்களோட அபிப்பிராயம். ஆனால் லக்கி இதை பற்றி கவலையே பட மாட்டாப்படி. ஆனால் சாபத்துக்கு கொஞ்சம் வருத்தம். ஒரு நாள் லக்கி வெளியூர் போயிடுவாப்படி. அப்போ வெளியூர் போகிறப்போ லக்கியோட வீடு தீ பிடிச்சிரும். அந்த தீ அணைக்கிறதுக்கு ஊர் மக்கள் யாருமே வரமாட்டாங்க. என்னோட நண்பனோட வீடு தீ பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு அந்த சாபம் அவன் தான் போய் அந்த தீயை அணைச்சி அந்த வீட்டை காப்பாற்றுவான். லக்கி திரும்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த முழு கதையும் கேள்விப்படுறான். உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போய் அவனோட ஃப்ரெண்டை ரொம்ப ப்ரௌடாக மறுபடியும் கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறான், என்னோட உயிர் நண்பன் என்னோட வீட்டை காப்பாற்றிட்டா. பேரில் என்ன இருக்குது, எல்லாமே கேரக்டரில் தான் இருக்குது. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு. ப்ளீஸ் யாருமே ஒருத்தரோட பெயரை வச்சுக்கிட்டு அவன் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாரும் முடிவு பண்ணாதீங்க. இதுதாங்க கதையோட சுருக்கம். சுருக்கம் இல்லை, இதுதான் கதையே. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒருத்தனோட பெயரை வச்சு அவனோட கேரக்டரை முடிவு பண்ணாதீங்க. இதுதாங்க கதை. கதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லக்கி, ஒரு சாபம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் லக்கி ஒருத்தர் இருப்பான், சாபமும் ஒருத்தர் இருப்பான். நீங்கள் லக்கியா சாபமா அவனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் கதைப்போம்.